நமஸ்காரம். எஃப்டிபி நேயர்களுக்கு உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ இந்த பதிவில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வருகிற குரு பெயர்ச்சி, அதாவது குரு பெயர்ச்சி 2026 பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதி 2026 அது பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில இப்போ குரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு குருவோட மூமெண்ட் இருக்கு. இப்போ கடகம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சந்திரனோட ஆட்சி வீடு. குருவை பொறுத்த வரைக்கும் இப்ப மிதுனத்துல இருக்கார். மிதுனத்துல இருந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு உச்சம் அடைகிறார் கடகராசியில. அப்படிங்கும் போத இந்த குரு பயிற்சிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சாதகமான பலன் நிறைய பேருக்கு ராசியினருக்கு இருக்கு. அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம ஆரம்பத்துல பார்த்திருந்தோம் 2026 2 கிரகம் உச்சம் அடையுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். 2026 ஆரம்ப காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் ரிஷபத்துல உச்சத்துல வந்தார். இப்ப ஜூன் 1ஆம் தேதி 2026 இருந்து பார்த்தோம் அப்படின்னா குரு கடகராசிக்கு மூவ்மெண்ட் இருக்கு. அதுவும் கடகராசிக்கு குரு உச்சத்துல உள்ள வர்றாரு. அப்படிங்கும் போத எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான் உண்மையாவே. ஏன்னா சனி பயிற்சியை கூட குரு பயிற்சி அப்படின்னாலே எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. காரணம் ஏன் அப்படின்னா குரு கொடுக்கறத யாருமே தடுக்க முடியாது. அந்த மாதிரி விஷயம் குரு பார்த்தோம் அப்படின்னா குரு பார்வைங்கிறது கோடி நன்மைன்னு சொல்லுவோம், ஜாதக ரீதியா சொல்லக்கூடிய விஷயம். அதாவது குரு ஜாதகத்துல இருக்கிறத விட குரு பார்க்கக்கூடிய இடங்கள் சொல்லிட்டு குருவோட சுப பார்வைன்னு சொல்லக்கூடிய 5வது இடங்கள், 7வது இடங்கள், 9வது இடங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படிங்கும் போத குருவோட பார்வைங்கிறது ரொம்ப விசேஷம். அதனால குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். அப்படிங்கும் போது இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் இந்த 2026 குரு பெயர்ச்சிங்கிறது எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்ப ஏற்கனவே நான் முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 7 சனி ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது முதல் 2 ஸ்ட்ரெச்சிங் சொல்லக்கூடிய முதல் காலகட்டத்துல இருக்காங்க. அவங்க விரயஸ்தானத்துல இருக்காங்க. அவங்க சொல்ல போனா என்ன அப்படின்னா சனீஸ்வரனோட முதல் 2.5 வருஷம் அந்த ஆதிக்கத்துல இருக்காங்க. ஆனா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சனி பயிற்சிக்கு அதாவது 7 சனியை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். காரணம் ஏன் அப்படின்னா மேஷத்துல சனி நீச்சம், மேஷத்துல சனி நீச்சம், துலாம்ல சனி உச்சம். அப்படிங்கும் போது மேஷத்துல சனியோட ரிசம்பிளன்ஸுங்கிறது குறைவு. அப்படிங்கும் போது அதுக்குன்னு பாதிப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சனீஸ்வரன் அவரோட பாதிப்புங்கிறது நிச்சயமா இருக்கும். ஆனா மற்ற ராசியினரை விட மேஷ ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதான் ஒரு மெயினான விஷயம். இப்ப இந்த குரு பயிற்சியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரு மிதுன ராசியில இருக்காரு. மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு 1/6/2026 பாத்தீங்க அப்படின்னா 25/6/2027 வரைக்கும், அதாவது ஒரு வருஷ காலகட்டம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பயிற்சிங்கிறது நடக்க போகுது. இந்த குரு பயிற்சி ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா குரு 3 விதமான ரோல் பண்ண போறாரு. என்ன அப்படின்னா முதல்ல 1/6/2026 இருந்து 30/10/2026 வரைக்கும் சனீஸ்வரன் கடகராசியில இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது 30/10/2026 இருந்து 25/1/2027 வரைக்கும் ஆதிசார குரு பயிற்சியா உள்ளவர். அதாவது ஆதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடகத்துல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் சிம்ம ராசிக்கு போயிடுவார். ஓகேங்களா? சிம்மராசிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 25/1/2027 இருந்து 25/6/2027 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திருப்பி சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு வர்றாரு. அதாவது குரு பயிற்சியிலே 2 விதமான குரு பயிற்சி. என்னன்னா குரு பயிற்சியோட சேர்த்து ஆதிசார குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க. அதாவது குரு ஒரு இடத்துல நிற்காம ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு திருப்பி ஒரு ஸ்டெப் பேக்ல அதே சேம் ராசிக்கு நிற்கிறது. இது சொல்லக்கூட ரொம்ப யோகமான விஷயம். அதாவது 3 விதமான பலனை எல்லா ராசியினருக்கும் தரப்போறாரு. அதாவது முதல் ஸ்டெச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த 30/10/2026 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு விதமான யோகங்கள் இருக்கும். அதுக்கப்புறமா 30/10/2026 இருந்து 25/1/2027 வரைக்கும் செகண்ட். அதுக்கப்புறம் அதுல இருந்து 25/6/2027 வரைக்கும் 3வது ஸ்டெச். அதனால 3 விதமான பலனை எல்லா ராசியினருக்கும் கொடுக்க போறாரு. இப்ப மேஷ ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நீங்க 7 சனியோட முதல் ஸ்டெச்ல இருக்கீங்க. எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. 7 சனியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெச் அப்படின்னா அது விரயஸ்தானம். அதான் என்ன சொல்லுவாங்க, முதல்ல அவர் விரயத்துல நிற்கிறார். சுப விரயமும் இருக்கும், அசுப விரயமும் இருக்கும். அப்படிங்கும்போது எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். அதாவது சனீஸ்வரனால நமக்கு என்ன பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி இந்த குரு பயிற்சி மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன அப்படின்னா
அதாவது இப்ப குரு வந்து 3வது இடம் சொல்லக்கூடிய அந்த முயற்சி ஸ்தானத்திலேருந்து 4வது இடம் சொல்லக்கூடிய அந்த கேந்திர ஸ்தானத்துக்கு மூவ் ஆறார் குரு. ஜாதகத்துல ரொம்ப விசேஷம். 1, 4, 7, 10வது இடங்கள் கேந்திர ஸ்தானம் ரொம்ப விசேஷமான இடங்கள். அதே மாதிரி 1, 5, 9வது இடங்கள் வந்து திரிகோண ஸ்தானம். இது வந்து ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசேஷமான இடம். இப்ப வந்து குரு வந்து முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு. அதாவது இந்த வருகிற குரு பயிற்சி பாத்தீங்க அப்படின்னா 1/6/2026 இருந்து முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய 3வது இடத்துல இருந்து 4வது இடத்துக்கு மூவ் பண்ணாரு குரு. அப்படிங்கும்போது இதை வச்சு பேஸ் பண்ணி என்ன மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயம் உங்களோட நினைச்ச காரியங்கள் முதல்ல நடக்கும். இவ்வளவு நாள் சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தியோகத்துல வந்து ஒரு பெரிய லெவல்ல நம்மளால இருக்க முடியல, ஏதோ ஒரு ஸ்டாக்னஸ் இருந்துட்டே இருக்கு, ஒரு டிலேனஸ் இருந்துட்டே இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு பயிற்சி நிச்சயமா சொல்றேன். நீங்க வேணா பாருங்க, இந்த ஒரு வருஷம் அந்த குரு பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு வந்து உத்தியோகத்துல வந்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் நல்லபடியா நடக்கும். அது ஒரு விஷயம். 2வது வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து பணவரவுங்கிறது வந்து சரியா இல்லாம இருக்கும். அதாவது சேலரியில வந்து ஒரு பெரிய இன்கிரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம இருக்கும். ஆனா இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாமே இந்த சாத்தியக்கூறு எல்லாமே உண்டு. பணப்பழக்கம் வந்து நல்லா இருக்கு மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும். முதல் விஷயம் என்னன்னா, சனியோட அந்த சொல்லுவாங்க அந்த ரிசம்பிளன்ஸ், அந்த சனியோட அந்த பாதிப்பை வந்து இப்போ வந்து குரு பகவான் வந்து அவ்வளவு உங்களுக்கு வந்து குறைக்க போறாரு. அதான் மெயினான விஷயம். இது வந்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன், சனியும் பாதிப்பா இருந்து குருவும் பாதிப்பா இருந்தானா அந்த ராசியினரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்ப மேஷ ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உத்தியோகத்துல வந்து நிச்சயமா ஒரு முன்னேற்றம் இருக்கு, வருமானத்துல முன்னேற்றம் இருக்கு. அது தவிர நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இடம் மாற்றம் நிச்சயமா உண்டு. நீங்க நினைச்ச இடம் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருப்பாங்க, சார் நான் இந்த இடத்துல இருக்கேன், எனக்கு இந்த இடம் வேணாம் சார், எனக்கு வேற ஒரு இடத்துல நம்ம ப்ரமோஷன் கொடுத்து, இல்ல ப்ரமோஷன் கூட வேண்டாம், வேற இடத்துக்கு எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணா போதும் நினைக்கிறவங்களுக்கு நீங்க டெஃபினட்டா பாருங்க, இந்த குரு பயிற்சி காலகட்டம் இந்த ஒரு வருஷ காலகட்டத்துக்குள்ள உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். அது தவிர மேஷராசியில இருக்கக்கூடிய நம்மள என்ன சொல்லுவாங்க, சின்ன குழந்தைகள், படிக்கிற வயசுல இருக்க குழந்தைகள், காலேஜ் படிக்கிற குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகமான காரணம் ஏன் அப்படின்னா 3வது இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல இருந்து 4வது இடத்துக்கு குரு பயிற்சி ஆறாரு. அப்படிங்கும் போது நிச்சயமா நீங்க எழுதி வேணா வச்சுங்க, படிப்புல வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தோட சேர்ந்து ஒரு முன்னேற்றமும் நிச்சயமா இருக்கும். நிறைய பேர் வந்து +2 முடிக்க போறாங்க, +2 முடிக்க போறோம், நம்ம வந்து அடுத்தது என்ன கோர்ஸ் நீங்க எடுக்க போறோம்னு ஒரு டயலமால இருப்பீங்க. அதுக்கு உண்டான அந்த சாத்தியக்கூறு உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும். ஓகேங்களா? டெஃபினட்டா வீட்டுல பாத்தீங்கன்னா சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது நிச்சயமா. ஏன்னா சில பேர் நிறைய அப்பா அம்மா நினைச்சிருப்பாங்க, பிள்ளைங்க வந்து நம்ம பேச்சை கேட்கலன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நிச்சயமா இந்த குரு பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான். மேஷராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டம் தான். அதை தவிர வந்து உங்களோட அந்த ஆட்சிநாதன் சொல்லக்கூடிய முருகன், அதனால ஒரே விஷயம் மாத்திரம் பண்ணிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சியில வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தவறாம முருகனுக்கு விளக்கேற்றிட்டு வாங்க. உங்க வீட்லயும் நீங்க செய்யலாம், கோவில்லையும் செய்யலாம், அதை மாத்திரம் செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சாதகமான பலனை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து சனியோட ஆதிக்கம் இருந்தா கூட குருவோட அந்த விஷயங்கள் உள்ள வருது. அதை தவிர குருவோட 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை, அது உங்களோட மேஷராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பதியக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப விசேஷமான இடங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா சொல்றேன், தனலாபம் நிச்சயமா உண்டு. உங்களுக்கு வந்து பணப்புழக்கம்ங்கிறது நல்லா இருக்கும். ஓகேங்களா? என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க, கொஞ்சம் நிதானமா பண்ணுங்க, அவ்வளவுதான். எந்த ஒரு விஷயத்திலையும் பெரிய லெவல்ல அகல காலங்கிறது வைக்காதீங்க, அதை மாத்திரம் பார்த்துங்க. ஓகேங்களா? அது தவிர பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சிங்கிறது ரொம்ப சாதகமான காலகட்டமா தான் இருக்கு. 2026 இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங். காரணம் என்னன்னா, மற்ற குரு பயிற்சியோட இந்த குரு பயிற்சியில இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா, குரு வந்து உச்சத்துல இருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வந்து குரு உச்சத்துல மூவ்மெண்ட் இருக்கு. அப்படிங்கும் போது நிச்சயமா பாத்தீங்கன்னா அந்த குருவோட பார்வை, அந்த சுபத்துவம்ங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கும். அது தவிர வந்து நிச்சயமா வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிகளுக்கு தடை இருந்துட்டு இருக்கும். நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் அவங்க வந்து பேச்சுவார்த்தையோட நிறுத்தி வச்சிருப்பாங்க. சில பேருக்கு வந்து அதை மூவ் பண்ணி கொண்டு போகும்போது அதுல ஒரு டிலேனஸ், ஒரு டல்னஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். இப்போ பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க, இந்த உங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல குரு வந்து மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் பாருங்க, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமா உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நல்ல முடிவுக்கு வரும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து திருவினையாக்கும். அதான் ஒரு மெயினான விஷயம். மற்றபடி பணப்பழக்கம் நல்லபடியா இருக்கும். இந்த மாதிரி லேண்ட் நீங்க வாங்கணும்னு நினைச்சாலும், அது தவிர வந்து வீடு வாங்கணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு நல்லபடியா சாத்தியக்கூறு கைகூடி வரும். அதனால முயற்சியை விடாதீங்க, தொடர்ந்து பண்ணுங்க. சில பேர் வீடு வச்சிருப்பாங்க, அந்த வீடை விற்கணும், அந்த வீடை வித்துட்டு இருக்கக்கூடிய கடன் அடைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருட காலத்துக்குள் உங்களுக்கு அது வந்து சாத்தியக்கூறாக நல்லபடியா அமைஞ்சிடும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
ஆனா நான் எல்லா நேயர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது எல்லா ராசியினருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குலதெய்வ வழிபாட்டை மெயினா செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா குலதெய்வத்துக்கு செய்யதான் குடும்பத்துல முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம், பணவரவு எல்லாமே நல்லபடியா இருக்கும். அதனால குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்கோ. ரெண்டாவது வந்து நான் ஏற்கனவே 2026 பதிவுல நான் சொன்னேன். திருப்பி ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான். நீங்க இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், இல்ல உங்களோட வீடா இருக்கட்டும், இல்ல உங்களோட கடை கண்ணியா இருக்கட்டும், எங்க வேணாலும் இருக்கட்டும், நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இந்த 2026ஆம் ஆண்டு வந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்கன்னு சொன்னேன். இது எவ்வளவு பேர் பண்ணி பயனடைஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா இந்த குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகும் போது முடிஞ்சது அப்படின்னா நிச்சயமா உங்களோட வீடோ இல்ல உங்களோட கடையோ இல்ல உங்களோட ஆபீஸ்லயோ ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்க. நிச்சயமா சொல்றேன், நல்ல ஒரு பெரிய முன்னேற்றம்ங்கிறது குருவோட சேர்ந்து உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும். ஓகேங்களா? அது தவிர வந்து இது வந்து பொதுவான பலன். இந்த பொதுவான பலன்ங்கும் போத என்னடா எல்லாருக்குமா நடக்குமான்னு நீங்க நினைக்கலாம். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா நடக்கும். இதுல பாசிபிலிட்டிஸ் நிறைய பேருக்கு நல்லபடியா இருக்கு. ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களோட தசாபுக்தி என்னங்கிறத தெரிஞ்சு அது பிரகாரம் நடந்துங்க. ஏன்னா மெயினான விஷயம் அதுதான். ஆனா இப்ப இந்த குரு பயிற்சி வந்து 12 ராசியினருக்கும் ஒரு நல்ல ஒரு சாதகமான காலகட்டம் தான். இப்ப மேஷ ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு வந்து 85% நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியாக நிச்சயமா இருக்கும். 15% தான் உங்களுக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்க, பெரிய அளவுல வந்து பலன் இல்லாம போயிடும். ஆனா இந்த 85% வந்து உங்களுக்கு சாதகமான பலன் தான் மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மெயினா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 7 சனியோட அந்த முதல் ஸ்டெச் 2.5 வருஷத்துல நீங்க இருக்கீங்க. அந்த தாக்கத்தை வந்து 1 வருஷம் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து குறைக்கிறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த குரு பயிற்சியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா, வெறும் குரு பயிற்சி மாத்திரம் கிடையாது. இது வந்து ஆதிசார குரு பயிற்சி. அதாவது குரு வந்து கடகத்துல வந்து 4 மாசம் டிராவல் பண்றாரு. அதுக்கப்புறம் 4 மாசம் வந்து அவர் சிம்மத்துக்கு மூவ்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் 4 மாசம் வந்து திருப்பி பேக் டு த பெவிலியன்ங்கிற மாதிரி அவர் திருப்பி வந்து உங்களுக்கு கடகத்துக்கே வராது. அப்படிங்கும் போது 3 விதமான பலன்கிறது உங்களுக்கு நிச்சயமா வந்து மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 குரு பயிற்சிங்கிறது நல்லபடியா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற நேயர்களே, உங்களுக்கு ஜாதகத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழே என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் 9884277263 இதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஜாதகத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க தாராளமா என்னோட மொபைல் நம்பருக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, இல்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் என்கிட்ட நீங்க டைரக்டா பேச முடியல அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நானே பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுவேன். என்னால முடிஞ்ச ஜோதிடத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை உங்களுக்கு நல்லபடியா வந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன் நேயர்களே. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுவது உங்களோட குன்றத்தூர் பாலாஜி. நன்றி, வணக்கங்க.